உலகம் முழுவதும் பரந்து வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் கலாநிதி சூரியகுமார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக இசைத்துறையின் தலைவர். எமது இசைத்துறை சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டது. இந்த இசைத்துறையிலே கல்வி கற்ற மாணவர்கள் இலங்கையில் மட்டுமல்லாது புலம்பெயர்ந்த தேசம் பலவற்றிலே தங்களுடைய கலைப்பணியினை, இசைப்பணியினை திறம்பட செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த இசைத்துறையின் வரலாற்றின் ஒரு மைல்கல்லாக முதல் முறையாக இசைத்துறையால் நடாத்தப்படுகின்றது முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு. கந்தையா கார்த்திகேசு நிதியத்தின் நிதி பங்களிப்புடன் இந்த ஆய்வு மாநாடானது நடைபெற இருக்கின்றது. இந்த ஆய்வு மாநாட்டிற்கு எங்களுடைய விரிவுரையாளர்கள், ஊழியர்கள் மட்டுமல்லாது வெளியிலுள்ள ஏராளமானவர்கள் தங்களுடைய ஆதரவினையும் தங்களுடைய உதவிகளையும் செய்து வருகின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே முதற்கண் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த ஆய்வு மாநாடு சிறப்பாக அமைவதற்கு அனைவரும் தங்களாலான முழுமையான ஒத்துழைப்பினை எமக்கு தர வேண்டும் என்று மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வதுடன், நாளை மறுதினம் 12/6/2026 யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கிலே சரியாக 9 மணிக்கு எங்களுடைய ஆய்வு மாநாட்டிற்கான நிகழ்வுகள் ஆரம்பமாகும். குறித்த வேளையில் அனைவரும் வருகை தந்து எங்களுடைய மாநாடு சிறக்க உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். அதன் பின்னர் மறுநாள், அதாவது 13/6/2026 மாலை சரியாக 4 மணிக்கு எமது பீடம் சார்ந்த கலை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. அந்த கலை நிகழ்வுகளையும் கண்டுகளிப்பதற்காக உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இந்த ஆய்வு மாநாட்டின் முக்கியமான விடயமாக ஆய்வாளர்களால் அனுப்பப்பட்ட கட்டுரைகள் செம்மை பார்க்கப்பட்டு மதிப்பீடுகள் செய்யப்பட்டு முழுமையான கட்டுரை தொகுதியாக வெளிவர இருக்கின்றது. அதே நேரம் உலக புகழ்பெற்ற அரிமளம் பத்மநாதன் ஐயா அவர்கள் எங்களுடைய முதன்மை பேச்சாளராக வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய தமிழை பருகுவதற்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையில் மீண்டும் ஒரு தடவை இந்த மாநாடு சிறப்பதற்கு பல வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை இசைத்துறையின் சார்பாக, இசைத்துறையின் தலைவர் என்ற அடிப்படையில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஆய்வு மாநாட்டால் நீங்கள் கேட்டுடைய ஆய்வு மாநாட்டில் சமூகத்துக்கு என்ன பயன் இந்த ஆய்வு மாநாட்டால் என்றது? நல்ல கேள்வி. உண்மையில் இதுவரை காலமும் எங்களுடைய விரிவுரையாளர்களும் சரி, மாணவர்களும் சரி, அல்லது கல்வி கற்று முடித்தவர்களும் சரி, ஆற்றுகை கலைகளால் அல்லது இசை நிகழ்வுகளால் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றார்கள். இந்த ஆய்வு மாநாடானது எங்களுக்கும் புலம்பெயர் தேசத்திற்குமான உறவை மேம்படுத்துவதற்கும்
அல்லது இவர்கள் முழுமையான ஒரு கல்வியியலாளர்களாக உருவாகுவதற்கு நல்லொரு வழியாக அமையும் என்பது இந்த மாநாட்டின் முக்கியமான அம்சமாக விளங்குகின்றது. இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் வந்து எத்தனை ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? அப்படி ஆரம்பிக்கப்பட்டாலும் இதோட அது பிறகு இந்த நடக்கிறது. இந்த இசைத்துறையானது இசைக்கல்லூரி என்கின்ற பெயரிலே 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சேர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களுடைய மருகனார் நடேசபிள்ளை அவர்களால் இந்த இசைக்கல்லூரியாக உருவாக்கப்பட்டு பின்னர் எல்லோரும் அறிந்தது ராமநாதன் நுண்கலைக்கழகம் அல்லது ராமநாதன் அகாடமி என்று சொல்லி பெரும்பாலும் சொல்லப்பட்டது. இது இசைத்துறைக்காக உருவாக்கப்பட்டது. பின்னர் பீடமாக அது மாற்றப்படுகின்ற பொழுது இங்கே 6 துறைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எமது துறையுடன் இசைத்துறையுடன் இருந்த இசைக்கருவிகள் இப்பொழுது வாத்திய துறையாக இன்னொரு துறையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு மாநாடானது இவ்வளவு காலமும் நடைபெறாமல் இருந்ததற்குரிய காரணங்கள் பலவாக இருந்தாலும் கூட உண்மையில் அது எதற்காக என்பதை ஆய்வு செய்வதை விட இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த ஆய்வு மாநாட்டை நாங்கள் சிறந்ததாக கொண்டு செல்வது உசிதமானதாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சேர் பொன் ராமநாதன் காண்பி ஆற்றுக கேளர்கள் பீடத்தின் இசைத்துறையானது நடத்துகின்ற முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு இந்த ஆண்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த மாநாட்டுக்குரிய பிரதம பதிப்பாசிரியர் என்ற வகையில் பதிப்புத்துறை சார்ந்த சில தகவல்களை உங்களுடன் பகிரலாம் என நினைக்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு 39 முழு கட்டுரைகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. இந்தியாவிலிருந்தும் எமது நாட்டிலிருந்தும் இந்த கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. இந்த கட்டுரைகளில் பதிப்புத்துறை பரிசீலித்தபின் மதிப்பீட்டு ஆய்வாளர்களின் பரிந்துரைக்காக அனுப்பப்பட்டு அவர்களுடைய திருத்தங்களுடன் 16 கட்டுரைகள் பிரசுரிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த 16 கட்டுரைகளில் திருத்தம் செய்யப்பட்டு எமக்கு சமர்ப்பிக்கப்பட்ட 12 கட்டுரைகள் எமது முதலாவது பன்னாட்டு தமிழிசை மாநாட்டுக்குரிய ஆய்வுக் கட்டுரை தொகுப்பில் வெளிவர இருக்கின்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் பதிப்பு குழு தெரிவித்துக் கொள்கின்றது. இதில் என்னென்ன துறைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது? எமது அழைப்பிதழில் சடங்குகள், ஆடலிசை, கூத்திசை, இயல் என 12 பிரிவுகளில் நாங்கள் ஆய்வுக் கட்டுரைகளை கோரியிருந்தோம். எனினும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த கட்டுரைகளில் இப்பொழுது 6 பிரிவுகளில் கட்டுரைகள் வர இருக்கின்றன. இந்த பன்னாட்டு தமிழிசை மாநாட்டிற்கு இந்தியாவிலிருந்து மாநாட்டின் முதன்மை கருத்துரைஞராக பேராசிரியர் அரிமளம் பத்மநாபன் அவர்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் பெருமையை தருகின்றது. அவர் உலகம் அறிந்த ஒரு தமிழிசை அறிஞர், கலைஞர். அந்த வகையில் இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதில் நாம் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றோம். அத்துடன் இந்த மாநாடும் எமது கருப்பொருளுடன் எல்லா வகையிலும் இணைந்திருக்கும் என்பதிலும் நாம் உறுதியாக இருக்கின்றோம். மேலும் இந்த மாநாடு கந்தியா கார்த்திகேசன் அறக்கொடை நிதியத்தின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சேர் பொன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தின் இசைத்துறையினால் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு
தமிழிசையின் பல்வேறுபட்ட பரிமாணங்களை ஆய்வுக்கூடாக உலகளாவிய ரீதியில் முன்வைப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையிலே இந்த ஆய்வு மாநாடு முதலாக அரங்கேற்றமாகின்றது. குறிப்பாக உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய இனத்தின் பொக்கிஷத்தினை, இனத்தினுடைய பண்பாட்டினையும் மரபினையும் தொடர்ச்சியாக தகவமைத்துக் கொள்வதற்கும், குறிப்பாக யாழ்ப்பாடி பரிசு பெற்ற நிலம் மற்றும் முத்தமிழின் யாப்பு ஆராய்கின்ற இடமாகவும் இசையினுடைய பண்பாட்டு இயக்க இடமாகவும் தொடர்ச்சியாக பல அறிஞர்களும் முத்தமிழுக்கு உரை செய்திருக்கின்ற இடமாகவும் இருக்கின்ற யாழ்ப்பாணம் இசையிலே ஒரு தனித்துவமான பங்களிப்பினை, பெரும் சாதனைகளினை பன்னெடுங்காலமாக நிறைவேற்றியிருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் குறிப்பாக ஆற்றிகைகளிலும் வியத்தகு சாதனைக்கூடாக தங்களை தடம் பதித்திருக்கின்றார்கள். இசையென்று எடுத்தால் மனித உடலின் உயிரையும் தொடுகின்ற அந்த சக்தி வாய்ந்த அந்த ஊடகம் பல்வேறு ஊடகத்தளத்திற்கூடாகவும் இன்று உலகெல்லாம் பரவி வாழ்கின்ற தமிழர்களுடைய காதினிலும் உளத்தினிலும் இன்னிசையாக பாய்கின்றது. அந்த இசைக்குரிய பல கருப்பொருட்களில் ஆய்வு உரைநடைக்கூடாக இந்த ஆய்வு மாநாடு முன்னெடுப்பதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சேர்வோன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தின் இசைத்துறை மிகவும் பெருமை கொள்கின்றது. அந்த வகையில் முதலாவது தமிழிசை ஆய்வு மாநாடு என்கின்ற வகையில் இந்த ஆய்வு மாநாட்டிற்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் சேர்வோன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தின் பீடாதிபதியும் இந்த ஆய்வு மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளரும் இந்த ஆய்வினை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற பெருநோக்கில் இருக்கின்ற எங்களுடைய இசைத்துறை தலைவர் முனைவர் சூரியகுமார் ஐயா அவர்களுடைய பெருவிருப்பும், இசைத்துறையின் விரிவுரையாளர்கள், மாணவர்கள், சேர்வன் ராமநாதன் காண்பி ஆற்றிய கலைகள் பீடத்தின் விரிவுரையாளர்கள், மாணவர்கள், பெருஞ்செல்வம் பெற்றவர்கள், கல்வியலாளர்கள், அறிஞர்கள், மக்கள் எல்லோரும் பெருவிருப்புடன் எதிர்பார்த்து இந்த ஆண்டு இது நிறைவேற வேண்டும் என்கின்ற பெரும் முனைப்புடன் இந்த ஆய்வு மாநாட்டிற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆய்வு மாநாடாகவும் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆய்வு மாநாட்டிற்குரிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுகின்ற இடமாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கம் அழகு கொள்கின்றது. அந்த வகையில் இந்த ஆய்வு மாநாட்டினுடைய பெருநிதியினை வழங்கியிருக்கின்ற பெரும் அன்பிற்கு இனிய கந்தையா கார்த்திகேசன் அறக்கொடை நிதியத்தினருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினருக்கும் இசைத்துறையினருக்கும் இந்த ஆய்வு மாநாட்டு பணிகளில் தொடர்ந்தும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து கலை உள்ளங்களுக்கும் அன்பு கூறி ஊடகத்துறையினருக்கும் இந்த ஆய்வுக்குரிய பொறுமையினை, மாநாட்டின் எழுச்சியினை, மாநாட்டின் விழுமியத்தினை உலகெல்லாம் பரப்புகின்ற ஊடகத்திற்கூடாக அந்த தர்ம நெறியினை செய்கின்ற அனைத்து ஊடக அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி
என்னுடைய மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.